நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா சாரி ஆள் பிடிக்கிற வியாபாரம் அப்படின்னு சொல்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா நிஜமாவே இது வந்து ஆள் சேர்க்குற ஆள் பிடிக்கிற ஒரு சாதாரண ஒரு வியாபாரமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம அலைசி ஆராய்ச்சி பார்ப்போம். நான் இந்த வியாபாரத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆகுது. இந்த 9 இயர்ஸில் இதெல்லாம் ஒரு வியாபாரமா, இதெல்லாம் ஒரு பொழப்பா, ஆள் பிடிக்கிறதுலாம் ஒரு பிஸ்னஸா அப்படின்னு என்கிட்ட கேட்ட நபர்கள் மினிமம் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் எப்படி ஒரு கான்ஃபிடென்ஸோட, ஒரு சிரிச்ச முகத்தோட, எப்படி ஒரு நம்பிக்கையோட அந்த வியாபாரத்தில் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு முடிச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்னோட லைஃபோடைய எல்லா ட்ரீம்ஸையும் இது மூலம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நான் ஆராய்ச்சி பண்ணேன். இந்த உலகத்தில் நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம், ஒரு ஆளாக போய் நம்ம சேர்ந்தோம். ஸ்கூலோட ஓனர் நம்மளை வந்து அட்மிஷன், அதாவது ஆர்ட் சேர்க்கை நடைபெற்றது. சரி, முடிச்சுட்டு காலேஜ் போனோம். காலேஜ்லேயும் நம்ம ஒரு ஆளாக போய் சேர்ந்தோம். காலேஜ் ஓனரும் நம்மளை ஒரு ஆளாக சேர்த்தாங்க, சொல்லப்போனால் ஆளை சேர்த்தாங்க. சரி, முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறோம். வேலையில் நம்ம ஒரு ஆளாக போய் சேர்ந்தோம், சொல்லப்போனால் அந்த கம்பெனியோட ஓனர் ஆளை சேர்த்தாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தோட இயக்கத்தை பார்க்கும்போது 2 வகையான மக்கள் தான் இருக்காங்க. ஒரு கட்சி நடத்துகிற நபர் ஆளை சேர்க்குறாங்க, கட்சியில் ஆளாக போய் ஒருத்தங்க சேர்றாங்க. ஒரு சிஎம் பல தொகுதிகளில் அவங்களுக்கான எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து மக்களை சேர்க்குறாங்க, ஆளை சேர்க்குறாங்க, மக்கள் ஆளாக சேர்ந்து ஒரு ஓட்டு போடுறாங்க. ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் பல ஏரியாவில் பல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸை சேர்க்குறாங்க, கஸ்டமர்ஸ் போய் ஒரு ஆளாக சேர்றாங்க. இப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது, இப்படி சுற்றி பார்க்கும்போது வாழ்க்கையில் 2 விஷயம் தான் ஒரு மனுஷனால இன்னைக்கு பண்ண முடியுது. ஒன்று, ஆளை சேர்க்க முடியுது. 2வது, ஆளாக போய் சேர முடியுது. நான் யோசிச்ச ஒரு விஷயம், ஆளை சேர்க்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. நிறைய பணம் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு பெரிய பவர் இருக்குது. ஆளாக சேர்றவங்க அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை, கடைசி வரையும் ஒரு க்ரௌடில் ஒரு நபராக தான் இருக்காங்க. ஆனால் ஆளாக சேர்க்குறவங்க அப்படி இல்லை. ஆளை சேர்க்குறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற ஆக்டர், ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஸ்டார்ஸ் எல்லாருமே ஆளை சேர்த்தவங்க. அப்போ நான் முடிவு பண்ண ஒரு விஷயம், நான் ஆளாக சேர போகிறேன்னா இல்லை ஆளை சேர்க்க போகிறேன்னா? ஆளை சேர்க்கறதுனால ஒரு ஆளாக மாற முடியும்னா ஏன் நம்ம ஆளை சேர்க்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஆனால் ஆளை சேர்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஆளை சேர்த்தவங்க யாராரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தப்போ சுபாஷ் சந்திர போஸ் வந்து கிட்டத்தட்ட பல நபர்களை ஊராக போய் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்குனார், ஆளை சேர்த்தாரு. காந்தி ஆளை சேர்த்தாங்க. இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆளை சேர்க்குறாங்க. அப்போ ஆளை சேர்க்கறது சாதாரண காரியமானா சான்ஸே கிடையாது. நீலாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நபர்னால ஆளை சத்தியமாக சேர்க்கவே முடியாது. அதனால நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்ககிட்ட யாராவது வந்து ஆள் சேர்க்கறதுல ஒரு பொழப்பாடா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டென்ஷனே ஆகாதீங்க. ஆளை சேர்க்குறவங்களோட பொழப்பு இன்னைக்கு சூப்பராக இருக்குது. ஆளாக போய் சேர்றவங்களோட பொழப்பு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இது ஆளை சேர்க்குற பிஸ்னஸ் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இது ஆளை சேர்க்குற பிஸ்னஸ் தான். ஆளை சேர்த்தாதான் பிஸ்னஸே. டீ கடையாக இருந்தாலும், பூக்கடையாக இருந்தாலும், அது வந்து தள்ளுவண்டி கடையாக இருந்தாலும், இல்லை ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்பாக இருந்தாலும், ஒரு துணி கடையாக இருந்தாலும், ஆட்கள் சேர 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 தான் கல்லாவில் காசு சேரும். அதனால் ஆளை சேர்க்கறதுங்கிறது தப்பான காரியம் இல்லை. ஆனால் அது எந்த காரணத்துக்காக சேர்க்குறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மேபி நான் ஒரு 100 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு இடத்த நான் போய் கொள்ளையடிக்க போகிறேன்னா அது தப்பு. அதுவே ஒரு நல்ல காரியத்துக்காக, ஒரு நல்ல நோக்கத்துக்காக, ஒரு நல்ல பொருள், அதில் சர்வீஸ் நல்லா இருக்குது, அந்த ப்ராடக்ட் எனக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்குது, அதுக்காக நான் ஒரு 1000 ஆளை 10,000 ஆளை சேர்த்தா கூட தப்பு கிடையாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இன்னும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த பிஸ்னஸில் நான் ட்ராவல் பண்ணுறேன். அதனால் என்கிட்ட ஒரு சில 1000 பேர் ஆளை சேர்க்கறதுல ஒரு பொழப்பான்னு கேட்ட மாதிரி உங்ககிட்டையும் கேட்டாங்கன்னா சிரிச்ச முகத்தோட சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், ஆளை சேர்க்கறது ஒரு நல்ல பொழப்பு தான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணுற எல்லாருமே ஆளை தான் சேர்க்குறாங்க. ஸோ ஆளை சேர்க்குற ஒருத்தர்னு சொல்கிறதுல நானும் பெருமைப்படுறேன், நீங்களும் பெருமைப்படுங்க. ப்ரவுட் டு பி அ நெட்வொர்க்கர். தேங்க்யூ ஸோ மச்.